ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நம்ம டெஸ்ட் மட்டுமே அட்டன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த இடத்துல வீக்காக இருக்கும், ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாமலே போயிடும். செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நம்மளால் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், கிராஃபிக்கல் மெத்தட். நம்ம ரிசல்ட்டில் வரக்கூடிய பெரிய அப் அண்ட் டவுன்ஸ் இந்த கிராஃபிக்கல் மெத்தட் மூலமா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் டெஸ்ட்டுக்கான டைட்டில் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃபை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம்னா டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட்டுக்கான டைட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை மேக்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காமனான ஒரு மெத்தட் தான் இது. அடுத்தது ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை பர்சன்டேஜ் வைஸாக எடுத்துக்கோங்க. 10, 20, 30 இந்த மாதிரி 100 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுடைய மார்க்கை கரெக்டாக அந்த கிராஃபில் ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1ல் நீங்கள் 40% ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துப்போம். இந்த 40% எப்படி நம்ம கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா டெஸ்ட் 1க்கு நேராக 40%க்கு நேராக ஒரு டாட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததான் டெஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ டெஸ்ட் 2க்கு நேராக 60க்கு நேராக ஒரு டாட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. டெஸ்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 50% ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ டெஸ்ட் 3க்கு நேராக 50க்கு நேராக ஒரு டாட் இந்த மாதிரி. அடுத்தது டெஸ்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 90% ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படி எடுத்துப்போம். ஸோ டெஸ்ட் 4க்கு நேராக 90க்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு டாட் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது டெஸ்ட் 5ல் பார்த்தீங்கன்னா 95 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னு எடுத்துப்போம். 95 அப்படின்றது கிடையாது. ஸோ 90க்கும் 100க்கு நடுவில் நீங்கள் டாட் யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ டெஸ்ட் 5க்கு நேராக 95க்கு நேராக ஒரு டாட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ டாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி இந்த டாட்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிராஃப் கிடச்சிருக்கு. உங்கள் மார்க்கை பொறுத்து நம்ம கிராஃபை ட்ரா பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த கிராஃபை ட்ரா பண்ணுறது மட்டுமே செல்ஃப் அனலைஸ் கிடையாது. நாம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் நம்மளுடைய மார்க் இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த இடத்துல வீக்காக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அனலைஸ். இந்த கிராஃபில் கிரிட்டிக்கல் லைன் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 80% நேரம் இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். எதுக்காக 80% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC எக்ஸாமில் மேக்ஸில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் மினிமம் நீங்கள் 20 or 20+ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 80% அப்படின்றத கிரிட்டிக்கல் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய கிராஃபை யூஸ் பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணுவோம். உங்கள் கிராஃபில் இந்த கிரிட்டிக்கல் லைனுக்கு மேலே கிராஃப் கிடைக்குதுன்னு எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் கிடைச்சது அப்படின்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டான வேலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டான வேலை தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதே லெவலில் கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்னு அர்த்தம். இதுவே இந்த கிரிட்டிக்கல் லைனுக்கு கீழே உங்களுடைய கிராஃப் கிடைச்சிருக்குன்னு எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் கிடைச்சதுன்னா ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் பத்தலை, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் அதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ யாரெல்லாம் கிரிட்டிக்கல் லைனுக்கு கீழே மார்க் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் லைனை கிராஸ் பண்ணி நல்லா மார்க்கை ஸ்கோர் பண்ணி ஈஸியாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். அடுத்ததான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. டெஸ்ட் 3க்கும் டெஸ்ட் 4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை நோட் பண்ணுங்களேன். டெஸ்ட் 3ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. டெஸ்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 90% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. எதனால் இந்த சடன் வேரியேஷன், எதனால் இந்த சடன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல் 3 டெஸ்ட்டில் பண்ணாத ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் 4வது டெஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களால் இந்த அளவுக்கு மார்க் வாங்க முடிஞ்சுது. ஸோ அது எதனால நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல் 3 டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை விட 4வது டெஸ்ட்டில் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துப்போம். அந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதை பண்ணதால தான் நம்மளால் இந்த அளவுக்கு மார்க் வாங்க முடிஞ்சுது. ஸோ நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இதே மாதிரி நம்ம 90க்கு மேலே மார்க்கை ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இதுவே நீங்கள் சாதாரணமாகவே 90% மேலே மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். சடனாக ஒரே ஒரு டெஸ்ட்டில் மட்டும் 40 or 50% நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணும்போது எதனால் இந்த மார்க் குறைஞ்சது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னா அந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு எடுத்துப்போம். அதனால் மார்க் குறைஞ்சிட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய வீக் பாயிண்ட். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதே லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் லைனை கிராஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, வீக் பாயிண்ட் என்ன அப்படின்றத தனியாக டேபிள் பண்ணி கண்டுபிடிச்சி அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லெவலில் கரெக்டாக எப்பயும் போல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்ததாக வேரியேஷன். ஒவ்வொரு டெஸ்ட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வித்தியாசங்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் 10க்குள்ளே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் 90% மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னு எடுத்துப்போம். அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 95 இல்லை 80 or 85 வாங்கினா அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மார்க்னு சொல்லலாம். இதே ஒரு டெஸ்ட்டில் 90% மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 or 50 ஸ்கோர் பண்ணிங்கன்னா அது நல்ல மார்க்னு
நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் +or-10 மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி பண்ணால் மட்டும் தான் நீங்கள் கரெக்டான வேலை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா டெஸ்ட்லையும் நம்மளால ஒரே மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஒரு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 90 வாங்கும், அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 வாங்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா 80, 85 வாங்கும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் +or-10 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் லைனுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. எப்போதுமே இந்த கிரிட்டிக்கல் லைனை கிராஸ் பண்ணுற மாதிரி விடாதீங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 80, மேக்ஸிமம் 100 வரைக்கும் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃபை ட்ரா பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடியும் போதும் அதில் உங்களுடைய மார்க்கை இண்டிகேட் பண்ணுங்க. ஸோ இந்த கிராஃபை ட்ரா பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி அதை ஒரு செவுத்தில் ஒட்டி வைங்க. அதை ஒட்டி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா இல்லை இதே லெவலில் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க இண்டிகேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.